வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பொன்மாரில் இருக்க ஒரு எஸ்என்பி வில்லா அப்படின்ற ஒரு ஃப்ளாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா கிச்சன், 2 பெட்ரூமு, ஒரு ஹாலில் ஒரு டிவி யூனிட்டு அண்ட் ஸ்டேர்கேஸ், இது 4 பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் இதோட ஒரு பெட்ரூமோட ஒர்க் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு கோத்ரூவாக அதில் இருக்க டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்க்குறோம். இந்த கிச்சனில் நம்ம வந்து ட்ரே பண்ணியிருக்கோம், ஆயில் புல்லட் பண்ணியிருக்கோம், அந்த கிச்சன் கவுண்டர் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கிச்சன் பாட்டமில் ஒரு ட்ரே முடிச்சு சிலிண்டர் ஸ்பேஸு, ஸ்டோரேஜ் கபோர்டு இது எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னா ஓப்பன் டோரு, உள்ள ஸ்லாப் போட்டிருக்கோம். இது வந்து பார்ட்டிஷன் டிவிஷன் பண்ணிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி. ஸோ அந்த எம்டியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது தான் நமக்கான இந்த ஸ்கோப்பில். ஆயில் புல்லட், பிளெயின் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். இது 8 inches பிளெயின் பேஸ்கெட்டு, இது வந்து 6 inches பிளெயின் பேஸ்கெட்டு, இது வந்து 4 inches கட்லரி ஐட்டம். இதில் டீஸ்பூன்ஸு, நைஃபு, டம்ளர்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக சின்ன சின்ன பவுல்ஸ் வச்சுக்கிறது. இது வந்து பெரிய பெரிய பவுல் வைக்கிறதுக்கு. ஸோ இது மூணுமே உங்களுக்கு ஸ்லீக் ஏஷியன் பெயிண்ட்ஸில் தான் கொடுத்துருக்கோம், பிராண்டடில் தான் பண்ணியிருக்கோம். இது ஸ்லாப் கொடுத்துருக்கோம். இது சிலிண்டர் பாட், இது ஸ்மெல்லு போகிற மாதிரி வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு டாப்பில் வந்து இந்த இன்னர் ஸ்பேஸ் வந்து சிம்னி ஸ்பேஸு. சிம்னிக்கு தேவை 25 inches. இன்ச்சஸில் சொன்னால் 25 inches, எம்எம்லனா 600 mm, அதே சென்டிமீட்டர்னா 60 cm. இதோட இன்னர் டயர் சைஸு. இந்த பாயிண்ட் வந்து சிம்னிக்கான பாயிண்ட்டு, சிம்னியோட அவுட்லெட் அதுக்கு போயிடும். ஸோ இதுக்கு பக்கத்தில் கவுண்டர் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்டர் பாக்ஸில் ஓப்பன் டைப்பு ஸ்லாபு, மேலேயும் டப்பா வைக்கலாம், கீழேயும் டப்பா வைக்கலாம். க்ராக்கரி ஐட்டம்ஸில் சின்ன சின்ன ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி, சால்ட்டு, பெப்பரு இதெல்லாம் இதில் யூசேஜ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ கேட்காங்க கஸ்டமர், சில பேர் வந்து ஹீட் என்ன பாவம், ஹீட் எல்லாம், ஏன்னா ஹீட் வேப்பரைசேஷன் 3 burner இருக்கும். இது வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இது ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பாக்ஸ் பண்ண மாட்டோம். அதை தவிர இருக்கிற ஸ்பேஸை தான் யூஸ் பண்ணி பாக்ஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸு ஓம்பொல்ற டைப்பு, ஸ்லாபு மேக்னெட்டிக் டைப் தான் கொடுத்துருக்கோம். ஸ்பைசி ரேக் கொடுத்துருக்கோம், மேக்னெட்டிக் டைப்பு. இதுவும் ஃபுல் இன்ச்சஸ் போட்டு தான் கொடுத்துருக்கோம். எள்ளு போட்டு பாக்ஸில் உட்டு போட்டு அதுக்கான பட்டன் போட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸ்பைசி ரேக்கு இன்ஸ்டாலேஷனோட வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கவுண்டர் பாட்டம். இந்த பாட்டமும் வேறு எங்கேயுமே ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அந்த ஸ்டோரேஜுக்காக இது ஃபுல் லென்த்து கொடுத்துருக்கோம். இது வாஷ் பேஷன் ஏரியா. ஸோ வாஷ் பேஷன் ஏரியாவும் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால ஸோ உங்களுக்கு இந்த டிவிஷனில் பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸும் அதே மாதிரி தான் டோர் டைப்பு. இதில் நம்ம கஸ்டமர் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக் ஷீட் போட்டு தான் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கஸ்டமர் பேக் ஷீட் வேண்டாம், எனக்கு வந்து நான் ரெண்டட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால பேக் ஷீட் இல்லாமல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு அந்த ஸ்க்ரூஸ் தெரிய மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது மாறிடும். இது ஸ்பைசியோட செட் ஆஃப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கலர் சேம் மேட்ச்லஸாக வந்ததுனால இதோட லுக்கு வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாஸ்டர் பெட்ரூம், இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு காட்டுறவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா யூபிவிஸாக செஞ்ச வார்ட்ரோப்ஸு பாக்ஸ் டைப்பாக பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸ்டோரேஜ் அண்டு கஸ்டமைஸ்டு கபோர்டு அண்ட் அந்த ட்ராயர் அண்ட் தென் ஹேங்கர் பொசிஷன் இது எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட டிஃப்ரென்ஷியேட்டில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேலே எப்பயும் போல் அவுட்ரு வந்து லாஃப்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பீரோ டைப், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ராயர் டைப். இதில் ஸ்லாப் கொடுத்து ஹேங்கர் பொசிஷன் கொடுத்து ட்ராயர் கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயர் ஃபுல்லாகவே டெலக்ஸ் ஸ்லீக் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து புஷ் பண்ணுறதுக்கு இதில் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெவியாக இருக்கும். யூபிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். அதே ஆஸ் யூஷுவல் சர்வேஸ் பிராண்டில் தான் பண்ணியிருக்கோம். இதோட ஹெவி திக்னஸ் நல்லா இருக்கனால தான் இந்த கபோர்டோட திக்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதோட ஸ்லாப் கொடுத்துருக்கோம். டோரு மேக்னெட்டிக் டைப் டோரு,
ஸோ இதில் வந்து லாக்கு கொடுத்து எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்து ஃபுல் எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். இதில் எல்லா வீடியோவிலும் நான் மென்ஷன் பண்ணுற மாதிரி மெயினானது எள்ளு போட்டு தான் பண்ணுறோம். இந்த டோரில் வந்து எள்ளு போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து டோர் வந்து பொங்காது, கலண்டி வராது. நிறைய பேர் ரெக்யூர்மெண்ட்டில் வந்து கலண்டிருமேப்பா ரிமூவ் ஆகிடுமேன்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று கலண்டக்கூடாதுன்றதுனால எள்ளு கொடுத்துருக்கோம். இது க்ளோசிங் டைப்பில் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் டைப் கொடுத்தாலே உங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி வார்ட்ரோபு. இந்த வார்ட்ரோபோட ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 8. ஸோ இதை 2 டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். அதில் ஒரு வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா 7/4, இன்னொரு வார்ட்ரோப் வந்து 7/4, ரெண்டுமே ஸ்பிட்டப்பில். ஸோ இந்த மாதிரி வில்லா டைப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எம்டி வால் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸாக செஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு அதில் இந்த பக்கம் ஹேங்கர் போட்டிருக்கோம், இதில் இந்த பக்கம் ஹேங்கர் போட்டிருக்கோம். நல்ல 4 பக்கமும் ஸ்க்ரூ கொடுத்து உட்டு போட்டு ஸ்க்ரூ பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் பெண்ட் ஆகிறதுக்கோ ரிமூவ் ஆகி வர்றதுக்கோ கலண்டி விழுந்துடுறதுக்கோ வாய்ப்பு கம்மி. இது யூபிவிசி ட்ராயர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸாகவே செஞ்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ரஃப்பாகவே ஹேண்டில் பண்ணலாம். பயந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதில் இந்த கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா டப்ளி கோல்டுன்ற மேஜராக ஒரு 12 கலர் வருது. இந்த 12 கலரில் இது ஒரு கலரோட நேம். இந்த கலர் நேமில் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது 4mm முகம் பார்க்குற கண்ணாடி, ஃபேஸ் மிரர். இதில் த்ரெட் டைப் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஏதாவது கிளாஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, உடஞ்சிருச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கண்ணாடி வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டோருக்கான எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இதுவுமே பாக்ஸாக பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல தெரியிற இடத்துலலாம் பட்டன் டைப் கொடுத்து மறைச்சிருக்கோம் ஸ்க்ரூவை. அப்போ தான் உங்களுக்கு அது தெரியாது. இது ஸ்க்ரூ தெரியுமேப்பான்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்கு. சைடில் ஃபிக்ஸட் போட்டு டம்மி மாதிரி கொடுத்து மேலே வந்து அவுட்டருக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் மேஜர் ரிக்குவயர்மெண்ட்டு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. சில இது பெட்ரூம் 2 இதில் பண்ணது நமக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமு பார்த்தீங்கன்னா இதுவும் அவுட்டர் கவரு ப்ளஸ் பாக்ஸ் டைப்பு எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிறது நமக்கு பண்ண அதே மேலே பண்ண அதே பேட்டர்ன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபு ட்ராயர் டைப்பு பாக்ஸாகவே பண்ணியிருக்கோம். இதில் நாபு கொடுத்துருக்கோம். க்ளோசிங் டைப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வார்ட்ரோப் டைப்பு இதிலே ஹேங்கர் பொசிஷன் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பாக்ஸ் டைப்பு. இதுவும் ட்ராயர் டைப்பு. இதுவும் சேமாகவே யூபிவிசியில் அதே சர்வீஸ் டைப்பில் கோல்டு கலர் தான் பண்ணியிருக்கோம். இதில் அதே மேக்னெட்டிக் டைப் டோர் தான். இதில் மேக்னெட்டிக் டோர் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ச்சஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். இதில் ஹேண்டிலு ப்ளஸ் இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மோரலஸ் இது ஹாலோ டைப் பண்ணும்போது லாக்கு வந்து டெம்பரரி சர்ஃபேஸ் தான். ஸோ பெர்மனண்ட்டாக இதை யூஸ் பண்ண முடியாது. யூஸ்வலாக கேட்குறவங்க கஸ்டமருக்கு நீடட் இருந்தால் மட்டும் போடுவோம், இல்லைனா போட மாட்டோம். ஸோ அதே மாதிரி மிரர் கொடுத்துருக்கோம். இந்த மிரரும் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டைப்பு பெண்டு கொடுத்துருக்கோம். இதுவும் போல்டு நெட்டு டைப்பு. இதுவும் நாளைக்கு எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இட் வில் பி ரீப்ளேஸ் ஃபார் ஈஸி. ஓகேங்களா? இது வந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோரில் ஓப்பன் டோரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லாப்பும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் எப்பயும் போல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. க்ளோசிங் டைப் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல் அண்ட் சைடு ஃபிக்ஸட் கொடுத்து அந்த பொசிஷனை லாஃப்டாகவும் கீழ் பொசிஷனை ஃபுல்லாகவே கபோர்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7/6 இதோட சைஸு. இந்த 7/6 யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 7/4ன்றது வாட்டர் சைஸு, இது 7/2ன்றது ஸ்டோரேஜ் சைஸு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி 3 டோராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3 டோராக ஈவனாகவே பிரிச்சுட்டோம். கலர் வந்து இந்த கலர் மென்ஷனிங் கேட்டதுனால இந்த கலர், இல்லைனா டிஃப்ரென்ஷியேட் கலரில் நம்ம யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ அது கஸ்டமரோட ஒப்பீனியன் அண்ட் அவங்களோட கலர் சூஸிங்கை பொறுத்து இருக்கு. இந்த ஹாலோட என்ட்ரன்ஸில் வந்து டிவி யூனிட்டும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்டைல் கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைல் கேஸை ஒரு பக்கம் ஃபிக்ஸட் காட்டுது, ஒரு பக்கம் டோர் டைப் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த டோர் டைப்பை யூஸ் பண்ணி அது மிரரில் பண்ணி இது இன்வெர்டர் பொசிஷன். ஸோ அதனால் உள்ளே போய்ட்டு என்ன வேணால் அக்சஸ் பண்ணலான்ற மாதிரி இது டோர் கொடுத்துருக்கு. ஸ்கொயர் டைப்பில் போட்டிருக்கோம் டோரு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
கிராஸாக போட்டோம்னா நிற்குமா நிற்காதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த சைடு ஃபிக்ஸ்டு மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடு டோர் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஸ்டேர் கேஸில் வரும். இது நமக்கு டிவி நெட் பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்கள், இந்த டிவி நெட்டில் நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து 6.5, இது வந்து 6.5. ஸோ 2 டிவிஷனாக பிரித்து இதோட காம்பேக்டான சைஸும் வந்து எப்படிலாம் டிவைட் பண்ணலான்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட சில சஜஷன் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லென்த்திங் வந்து 1.5 அடி. ஸோ இது வந்து 1.5 ஃபீட்டு. ஸோ இது லென்த் வந்து 6.5 ஃபீட்டு. இது 2 டிவைட் பண்ணி டோர் போட்டு இந்த டோரில் வந்து உங்களுக்கு ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம், ரிமூவல் ஸ்லாப் மாதிரி. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். சைடிங் கிளாஸ் பிளாக் கலர் கிளாஸு. ஸோ ஐஆர் ரேடியேஷனில் இது தாராளமாக ஒர்க் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒயர் மேனேஜர் கொடுத்துருக்கோம். ஒயர் மேனேஜர் ஹோல்ஸ் கோட் பண்ணியிருக்கனால கீழே இருக்க ஒயர் எடுத்துக்கலாம். இது வந்து டீ கோடில் பண்ணியிருக்கோம். இந்த டீ கோடில் நம்ம லோவர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் நல்லாவே அந்த கலருக்கு காம்பினேஷன் பார்த்தா ரொம்ப லுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் டோர் டைப் ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லாப்பில் சின்ன சின்ன ஐட்டமாக, அதாவது பாக்ஸ் ஐட்டம், ஸ்டாச்சு, அவார்டு, ரிவார்டு, சம்திங் எல்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். இது க்ளோசிங் டோர் கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். இது ஹேங்கிங் பாக்ஸ். இது பேர் வந்து ஹேங்கிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேலே இருக்கிறது நெத்தி பீஸ். அந்த நெத்தி பீஸ் வந்து லேட்ச் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் பொருள் வைக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூட்டிலைசேஷனாக கபோர்டு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கஸ்டமர் கேட்குறதுனால ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு தான் நம்ம பெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கலரில் வர்றது இப்போதைக்கு தமிழ்நாடு லெவலில், சென்னை லெவலில் இருக்கிற கலர் காம்பினேஷனில் சர்வேஸ் பிராண்டில் 12 to 13 கலர்ஸ் இப்போ அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. இன் ஃபியூச்சரில் ஒரு 2 months 3 monthsல லேட்டராக நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ காம்பினேஷனில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக என்னென்னலாம் பண்ணலான்றதை ரெக்டிஃபை பண்ணி அது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் யூபிவிசி சர்வேஸ் ஹெவியில் தான் பண்ணியிருக்கோம். 20 mm ப்ராடக்ட் தான், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. 8.5 kg அதோட போர்டு வெயிட் வரும். ஸோ எந்த இஷ்யூ வராது. ஸோ நீங்கள் இந்த டிவி நீட்டும் சரி, எல்லா பாக்ஸும் சரி, உங்களுக்கு வந்து 15 years வாரண்டியோட கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு இஷ்யூ உங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கான வீடியோஸ் நிறைய வரும். உங்களுக்கு எதாவது வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.